குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ், கோவையிலிருந்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் மார்ச் மாதம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம். இப்போது சனி பயிற்சி ரெட்ரோகிரேட் ஆகிறாரு, அதாவது வக்ரமாகிறார். ஆல்ரெடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி அந்த மாற்றங்கள் ரெட்ரோகேட் ஆகிறது, வக்ரமாகிறது. பொதுவாக ஒரு கிரகம் வக்ரமானால் ஆப்போசிட் பலன். வக்ரம் இன்னும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நேராக போயிட்டுருக்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே பேக் சைடு வருவாங்க. எல்லாருமே எல்லா கிரகமும் வக்ரமாகும், அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக வக்ர நிவர்த்தி ஆகும். ஆனால் நம்மளுடைய சனி கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப லேட். எந்த ஒரு பாவத்துக்கு மாறினாலுமே 2.5 வருஷம் எடுத்துக்குவார். இப்போ ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. அது மட்டும் ஸ்பீடாக நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரி, ஓகே. 2026 ஜூலை மந்த் 26 அன்னைக்கு ரெட்ரோகேட் ஸ்டார்ட் ஆகுது, வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா டிசம்பர் 10 நிவர்த்தி ஆகிறாரு. ஓகே, இப்போ பொதுவாக எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் வக்ரம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு பாவகத்திலேருந்து முந்தைய பாவத்துக்கு போகும். இப்போ மீனம் அப்படின்னா கும்பத்துக்கு போகிறது தான் ரெட்ரோகிரேட். ஆனால் சனி ரொம்ப ஸ்லோ பிளானட் அப்படிங்கிறதுனால மீனத்திலே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்காரு அப்படின்னா உத்திரட்டாதி 3, 2, 1 அந்த மாதிரி ஒரு மெதுவாக அங்கே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு, அங்கே நிவர்த்தி ஆகுறாரு. ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்குமே. ஸோ இந்த காலகட்டத்தில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட அதிர்வளைவுகள், ஸோ அதன் மூலியமாக நடக்க இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் நடக்கும், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் 11க்கும் உரியவர். அவர் எந்த இடத்துல இருக்காரு அதனுடைய பலன்களை மட்டுமே 12ஆம் இடத்துலேருந்து கொடுக்கும். ஓகேங்களா? நான் இதை முன்னாடி கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிரகங்கள் அங்கேயே இருக்கும். அப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஒருவேளை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவகம் வக்ரமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10க்கு 11க்கும் உரிய சனி 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா 8, 12 அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பெரிய ப்ராப்ளம் தான். அந்த இடம் வக்ரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆப்போசிட் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய பாவகம் வக்ரமாகும் போது இந்த சனி பகவானால் வக்ரம் ஆகிறது என்றால் அவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் லக்கு, அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணுங்கள். எல்லாருக்குமே நிவர்த்திகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சனி வக்ர பயிற்சி மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த குரு மூலியமாக நடந்திருக்கும். ஸோ பணம் வந்திருக்கும், அதுக்கு ஈக்குவலாக செலவும் ஆயிட்டிருக்கும். ஓகே, இப்போ புதன் வக்ரமாகவும் இருக்கார். அப்போ எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும். ஏன்னா உபய லக்னங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்ன அதிபதிகள் வக்ரமாக இருக்கிறது, அதே மாதிரி லோ டிகிரியில் இருக்கிறது, இது எல்லாமே சூப்பரான அதாவது அவயோகியாக இருந்து தசையை நடத்தினா அப்படியே அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு குரு 2ஆம் இடத்திலிருந்து கரெக்டாக அவங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிதுனத்துக்கு சனி பகவான் யார்? 8, 9க்குரிய சனி பகவான். ஓகேங்களா? 10ஆம் இடத்தில் வக்ரமாகிறார். ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் நான் எடுத்தோன்னே சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நடந்திருக்கும். வீடு, நிறைய பேர் வீடு மாற்றிருப்பீங்க. சடனாக ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும்.
நான் வந்து இதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது இந்த மாற்றங்கள் நடந்திருக்கும். ஆமாங்க, திருமணம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்த மாப்பிள்ளை வந்து சரியானவர் கிடையாது. அப்ப அந்த மாற்றம் வந்து அது மாறி எனக்கு நல்லதா வந்திருக்கு. ஏன்னா மிதுனத்துக்கு நல்ல காலம். ஓகே. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில நல்லபடியா நடக்குது அப்படிங்கும்போது, இப்போ அந்த சனி வக்ரமாகிறார். அப்போ 8ஆம் அதிபதி வக்ரமாகிறாரான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 8 அப்படிங்கிறது தீரா கடன். அப்ப என்ன பண்ண போறீங்க? மிதுன ராசிக்காரர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய நிறைய வழிகள் பிறக்க போகிறது என்று அர்த்தம். ஸோ நிறைய பேர் வந்து கடன் அடைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வழி கிடைச்சிருக்காரு, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இப்போ குரு 2ஆம் இடத்துக்கு வந்தாச்சு, தனக்காரகன் தனஸ்தானத்தில். ஓகே, அப்போ என்னாகும்? ஸோ உங்களுக்கான அந்த வழிகள் திறக்கப்பட போகுது, ஹெல்ப் வரப்போகுது. அப்போ என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து இப்போ கர்ம சனி உங்களுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா? கர்ம சனி அப்படின்னா ஜீவனத்தில். அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை, கொடுத்த பணம் வராமல் இருக்கும், நிறைய கடன் வாங்கி அப்படியே லாக் ஆகிருப்பீங்க. இப்போ நம்ம எவ்வளோ நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்போ ரீசெண்டாக இருக்கிற நியூஸ் எல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போதெல்லாம் உண்மையாலுமே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. கடன் அடைக்க முடியாமல் ஃபேமிலியே சாகடிக்கிறது. அப்போது ஆரம்பத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் பின் விளைவுகளாக நம்மளோட குடும்பத்தையும் பாதிக்கும் என்று வந்து நீங்கள் நினச்சிக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நாம் நினைக்கக்கூடிய அந்த ஆசைகள் பிற்காலத்தில் நமக்கு அது வேலை செய்யுமான்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிதானமாக, ஒரு விஷயத்தை அவசரப்படாமல் நிதானமாக யோசிங்க. ஏன்னா மிதுனம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான ஒரு பர்சன். அவங்கெல்லாம் மிதுனம் கன்னி எல்லாம் பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அப்போ வந்து உங்களுக்கே வந்து அந்த ஒரு நாலேஜ் எல்லாமே இருக்கும் ஜென்ரலாகவே. ஆனால் மற்றவங்க பேச்சை கேட்குறதுல ஒரு சிக்கல் எப்போவுமே இருக்கும். எனக்கே எல்லாம் தெரியும், நான் கேட்கணுமா அப்படின்ட்டுலாம் யோசிப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு சில ஐடியாஸை நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப இன்னுமே உங்களோட வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டமெல்லாம் நடக்கும். ஏன்னா 9க்குரியவரும் சனி தானே. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்கள் அதிர்ஷ்டம் எப்பவுமே கொஞ்சம் குறைவு தான் நடக்கும். ஏன்னா 8 வந்து திடீர் அதிர்ஷ்டம். அது எப்படின்னா திடீர்னு வரும். அப்போ நீங்க வந்து ஒரு பிளான் போடுறீங்க அப்படின்னா ஒரு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது கஷ்டத்தை மட்டுமே குறிக்கும். இப்ப 8ஆம் இடத்தில் ராகு இருக்கார். அப்ப மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பிசினஸ்ல கஷ்டம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 8க்கு 9க்கும் உரியவர் 10ஆம் இடத்துல எல்லாம் இருக்காரு. அப்ப அந்த ஜீவனத்தை அப்படியே கசக்கி பிழிஞ்சு வரக்கூடிய வருமானத்தை, ரொட்டேஷன் போயிட்டே இருக்கும், பணம் வரும். ஏன்னா 2ல குரு இருந்து பணத்தை கொடுப்பாரு. ஆனா கையில நிக்காத மாதிரியான ஒரு செலவுகளை கொடுப்பார். இந்த டைம்ல நீங்க ரொம்ப ரொம்ப நிதானமா உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகணும். அப்ப 8க்குரியர் வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் வந்திருக்கு இல்லையா? அந்த அதிர்ஷ்டமான ஒரு விஷயத்த வரும்போது அழகா அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும், கையில வச்சிருக்கூடாது. அது வந்து வக்கரமாகும் போது என்னாகும் அப்படின்னா அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா வக்கர நிவர்த்தி முடிச்சதுக்கப்புறம் அது அப்படியே உங்களை விட்டு போயிடும். அப்போது இந்த காலகட்டத்தில் இந்த வீடியோஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்கள் வருகிறது என்று அர்த்தம். அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க, கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்போ 9க்குரியர் வக்கரமாகலாமா? ஆகக்கூடாது இல்லையா? அப்போ 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தந்தை ஸ்தானம், சொத்து, தாத்தா சொத்து, ஓகேங்களா, உங்களுடைய அதிர்ஷ்டம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து அது அதிர்ஷ்டமாக மாறணும். அது எல்லாமே இப்போ வந்து வக்கரமாகுது அப்படின்னா இந்த டைமில் திடீர்னு வந்தக்கூடிய பணம், இப்போ வந்து ஒருத்தங்க கிட்ட நீங்கள் பணம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா பணம் வருது, இந்த அடுத்த வாரம் வரும் அப்படிங்கும்போது அது அப்படியே கிட்ட நெருங்க உங்களுக்கே ஒரு படபடப்பு பயமெல்லாம் வந்துடும். ஐயோ வந்துருமா, கரெக்டாக கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இந்த காலகட்டத்தில் கொடுப்பாரு. எதை பற்றி யோசிக்காதீங்க, எதை பற்றி நினைக்க வேண்டாம், கம்முன்னு இருங்க, எல்லாமே நடக்கும். ஒரு விஷயத்த மோர் எக்ஸ்பெக்டட் ஆகும்போது சனி பகவான் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்போ என்னாகும் அப்படின்னா, ஓ நீ இதெல்லாம் ரொம்ப யோசிக்கிறியா, இரு அதை நான் வரவிடாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், இழுப்பறிகள் இது எல்லாத்தையுமே சனி பகவான் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவார். என்றைக்குமே ஒரு கிரகத்தை சூட்சமமாக எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சூட்சமம் தெரிஞ்சிட்டாலே நம்ம வாழ்க்கையை வந்து கரெக்டாக ரன் பண்ணலாம். ஸோ எங்களுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதம் பார்க்கும்போது நாங்களே வந்து இப்போ ஜோதிடர்களாக இருக்கக்கூடிய எங்ககிட்ட நீங்கள் வந்து சஜஷன்ஸ் கேட்குறீங்க. அப்போ எங்கள் வாழ்க்கையிலும் இது எல்லாமே நடக்கும் இல்லையா? அப்போ வந்து கரெக்டாக அதை நாங்கள் பிளான் பண்ணுவோம். இந்த டைமில் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நாங்கள் பிரசனம் போட்டு பார்த்துட்டு வேண்டான்னா அது வேண்டாம்,
அதை மீறி அந்த செயல்கள் வந்து நீங்க பிரபஞ்சத்துக்கு எதிராக செய்யும் போது அதோட விளைவுகளும் நீங்க பார்க்கணும். ஸோ பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாதுங்க. அது நம்மளுடைய அந்த வைப்ரேஷன் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நிறைய மாற்றங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் மூலியமாக நன்மைகள் 100% நடக்கும். என்கிட்ட ஒரு கிளைண்ட் கால் பண்ணியிருந்தாங்க. பரிகாரம் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் பண்ணேன். எனக்கு வாழ்க்கையில திருமணமே ஆகலை, என்னதான் பண்றது? ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, தாலி கட்டுங்க, இந்த மாதிரி நிறையா வந்து அசைக்க முடியாத பரிகாரங்கள் இருக்கு. ஆனால் அவருக்கு அந்த பரிகாரம் ஆக்டிவேட்ல இருக்கான்னு பார்க்கணும். நீங்க எந்த பாவகத்தில் அந்த கிரகங்கள் இருக்கு, காலசக்கரத்தின்படி அது எப்படி ஆக்டிவேட் ஆகுது, எந்த கிரகங்கள் பார்க்குது, அதற்கேற்ற அந்த பரிகாரங்கள் சொன்னால் மட்டும்தான் அங்கே அது வேலை செய்யுமே தவிர பொதுவான பரிகாரங்கள் யாருக்கும் வேலை செய்யாதுங்க. ஸோ கரெக்டான அந்த பரிகாரங்கள் செய்யுங்க. ஒரு சில பேர்த்துக்குலாம் பிஸ்னஸ் எல்லாம் வந்து மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு இந்த காலகட்டத்தில். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி ஒரு தான தர்மங்கள் பண்ணும்போது அவங்களுடைய பிஸ்னஸே வந்து காப்பாற்றிக்கிட்டாங்க. ஸோ ப்ரீ பிளான்டாக வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய எல்லா விஷயம் நடக்கும். ஸோ மிதுனத்துக்கும் இதே மாதிரியான ஒரு சிரமமான ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் ஜீவனத்தில் நடக்கும். உடனே வந்து என்ன பண்ணுறீங்க, ரொட்டேஷன் கொடுத்த காசு, அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டிய காசு எல்லாமே கரெக்டாக அழகாக வந்து செட்டில் பண்ணுங்கள். கொடுக்க முடியலன்னா அவங்க கிட்ட டைம் கேளுங்க. பிரச்சனைகள், வார்த்தைகளில் கவனம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து இந்த நெஞ்சு படப்படப்பு இதெல்லாமே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களோட ஹெல்த்தை, உங்களோட ப்ரெஷர் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மிதுனத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ படிக்கக்கூடியவங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிங்க. ஸோ காதல் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள். அந்த நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா வந்து 2ஆம் இடத்துல குரு வரும்போது குடும்பம் அமைய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் வந்து ஒரு 2 months இந்த அதிர்வலைகள் கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணலாம், என்ன நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை மிதுனம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. யாரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களோட வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பாக பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள், இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% மாற்றங்கள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலிமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம் நம்மளுடைய விஷயத்தை சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்குது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்க. பொதுவாக சொன்னால் யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லை என்ன மாதிரியான பாவகத்திலேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரில் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்தில் ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ், என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.